நாராயணரே, சுக்கிரன், அது குரோத அக்னியோ, பழி தீர்க்கும் அக்னியோ, எதுவானாலும் அது எரித்து சாம்பலாக்கிவிடும். ஆனால் அன்பு அன்பு அற்புதமான அருவியாகும். யாராலும் அதை எரித்துவிட முடியாது. ரிஷி பிருகு, அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, இன்று இந்த அக்னி கர்மத்தை அல்ல அதர்மத்தை எரித்து விட்டது. மீண்டும் அதர்மம் தலை தூக்கி ஆட ஆரம்பித்தால் இந்த அக்னி அதர்மிகளையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். பழிவாங்கும் எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு பாருங்கள். தங்கள் முன்னால் லக்ஷ்மியின் நாராயணன் அல்ல, உலகை காப்பவன் நின்று கொண்டிருக்கிறான். இவனது கடமையே அதர்மத்திற்கு தர்மத்தின் மார்க்கத்தை காட்டுவது. இப்பொழுதும் நேரம் உள்ளது. சுகம் மற்றும் அமைதியின் மார்க்கத்தை நாடுங்கள். குரோதத்தை விட்டொழியுங்கள். கருணையின் கரத்தை பற்றுங்கள். நாராயணரே, இது மகரிஷி பிருகுவின் ஆசிரமம். இங்கு யாருக்கும் உங்களுடைய உபதேசங்கள் எல்லாம் தேவைப்படாது. இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் செல்கிறேன், ஆனால் புரிய வைத்துவிட்டு செல்கிறேன். சொல்கிறேன், எச்சரிக்கிறேன். கடமையை நிறைவேற்றிவிட்டு செல்கிறேன். இன்று இந்த அக்னி உங்கள் ஆசிரமத்தின் அலங்காரத்தை எரித்திருக்கலாம். ஆனால் நாளை எதிரி எனும் போர்வையை முழுமையாக எரித்து சாம்பலாக்கிவிடும் மகாரிஷி. சாம்பலாக்கிவிடும் மகாரிஷி. சாம்பலாக்கிவிடும் மகாரிஷி. இந்த உலகமே எரிந்து சாம்பலானாலும் பரவாயில்லை. ஆனால் என்னுடைய பழிவாங்கும் அக்னி ஒரு பொழுதும் அணையாது. லக்ஷ்மி உங்கள் மனைவியாக இருக்கலாம், ஆனால் இப்பொழுது அவள் என்னுடைய மகள் ஆவாள். என்னுடைய மகள் பார்கவி ஆவாள். இவள் விவாகத்தை கண்டிப்பாக உங்களுடன் நடக்க விட மாட்டேன். என் தலையை வெட்டினீர் அல்லவா? இப்பொழுது லக்ஷ்மி நாராயணனுக்கு உரிமையான அனைத்தையும் நான் வீழ்த்தப் போகிறேன். லக்ஷ்மியை நாராயணரிடம் இருந்து நான் பிரித்து விடுவேன். நிறுத்துங்கள். உங்கள் அறிவுரையை கேட்டுவிட்டேன். இப்பொழுது நான் கூறுவதை கேளுங்கள் நாராயணரே. எவ்வாறு என்னுடைய நோக்கங்களை நீங்கள் எரித்து சாம்பலாக்கினீர்களோ, அந்த சாம்பலை கையில் ஏந்தி பிருகு சபதம் எடுக்கிறார். என்று பார்கவி விவாகத்திற்கு தகுதி பெறுகிறாளோ, அந்த நாளே இந்த ஆசிரமம் மீண்டும் உருவாக்கப்படும். என்று பார்கவி திருமண வயதை அடைகிறாளோ, அப்பொழுது விவாகம் செய்யும் பொழுது மணமகனாக வரப்போவது ராஜகுமாரர் வாசு மட்டும்தான். நானே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விடுவேன். உங்களால் அப்பொழுது எதுவும் செய்ய இயலாது. நாராயணா,
இன்று நடந்ததெனவோ நடந்துவிட்டது. தந்தையாரே, நான் உங்களுக்கு வாக்கு தருகிறேன். நான் அந்த பார்கவியைத்தான் திருமணம் முடிக்கப் போகிறேன். அப்படியெனில் நானும் தங்களுக்கு வாக்களிக்கிறேன் மகரிஷி. லக்ஷ்மியை வேறொருவருக்கு மனம் முடிப்பது இருக்கட்டும், அவளது விவாகத்தின் சடங்குகளை கூட உங்களால் முடிக்க இயலாது. பிருகுவின் மகள் பார்கவி நாராயணன் லக்ஷ்மியாக மாறி என்னிடம்தான் வருவாள். போதும். இதே போல திகைத்து போய் நீங்கள் வேடிக்கைதான் பார்க்கப் போகிறீர்கள். உங்களுக்காக இந்த கதவும் திறக்காது, அல்லது என் தங்கையான பார்கவியின் மனமும் உங்களுக்காக திறக்காது. இனி லட்சுமி நாராயணனுக்கு நடுவில் தடங்கலாக வந்து நிற்கப் போகிறான் இந்த பிருகு மைந்தன் சுக்ராச்சாரியார். இம்முறை இந்த கதவு உடையாது, உங்கள் வாக்குகள் தான் உடையப் போகிறது. பிரிதல் என்றும் அக்கினி தங்களை சிறிது சிறிதாக எரிக்கப் போகிறது. அதோடு நீங்கள் கொடுத்த வாக்கும் உங்களுடைய அன்பு எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும். அனைத்திற்கும் தயாராகுங்கள் நாராயணா. அந்த அக்னி மிக தொலைவில் இல்லை. நாராயணரின் தோல்வி, அதோடு நாம் வெற்றி பெறும் தருணமும் வந்துவிட்டது. ஆம் அசுரத்தாயே, என்னுடைய மந்திர சித்தி, அதோடு தந்தையின் தவபலத்திற்கு முன்னால் நாராயணரால் சுபகாரியங்களில் தடை செய்ய இயலாது. அங்கு என் மகன்களான இரணியாட்சி மற்றும் இரணிய கஷபுடைய தவமும் முடிவடையும். அதற்கு பிறகு நம் அசுரர்களின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க இயலாது. அசுரத்தாய் தித்தி, அவர்களுடைய கடுமையான தவமானது பிரம்மதேவரையே வரம் கொடுக்க வற்புறுத்த போகிறது. அதோடு இங்கே நாராயணர் லட்சுமியை இழந்து கட்டுப்பட்டு விடுவார். இது போதும். ஒருமுறை இந்த பூஜையானது வெற்றிகரமாக நடந்துவிட்டாலே போதும். நேரம் வந்துவிட்டது. பார்கவி திருமதி பார்கவி ஆக போகிறார். அவரை அலங்கரிக்க வேண்டும். நேரம் வந்துவிட்டது. நாராயணன் தன்னுடைய அலங்காரத்தை கலைக்க வேண்டும். என் பார்கவி தயாராகிவிட்டாளா? ஆம் தாயே, தயாராக தான் இருக்கிறேன்.